டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்திப்பு. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ள நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ள நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் சில முக்கிய தலைவர்களை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது மத்திய அமைச்சர் அமித்ஷாவை அவர் நேரில் சந்தித்துள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் காலையில் புறப்பட்டு டெல்லி சென்றிருந்தார். அவர் இன்று இரவு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார் என்று ஏற்கனவே காலையில் நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்போது அமித்ஷா அவர்களுடைய இல்லத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கின்றார். அவரோடு அதிமுக நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள். அதாவது அதிமுகவினுடைய எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்களும் வந்திருக்கின்றார்கள். இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரம் நடைபெறலாம் என குறிப்பிடுகிறார்கள். இது தேர்தல் தொடர்பான சந்திப்பா அல்லது வேறு ஏதேனும் கோரிக்கையா என்பது குறித்து இரண்டு தரப்பிலுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடவில்லை என்றாலும் நாம் அதிமுக மற்றும் பாஜகவினுடைய நெருங்கிய வட்டாரங்களில் விசாரித்த போது இது அரசியல் ரீதியான சந்திப்பு தான், கூட்டணி தொடர்பான சந்திப்பு தான் என்று அவர்கள் நமக்கு ஒரு விளக்கத்தை தகவலாக சொல்கிறார்கள். அதாவது அதிமுக வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகி வரக்கூடிய நிலையில் கடந்த சில செய்தியாளர் சந்திப்புகளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோம் என்று தன்னுடைய பேச்சிலே தன்னுடைய அந்த கொள்கையை மாற்றி பேசி வரக்கூடிய அந்த விளக்கங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதாவது இதற்கு முன்பு பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்தாலும் சமீப நாட்களாக ஒரு 15-20 நாட்களாக அந்த பேச்சிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அமித்ஷா அவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வலுப்பெறும், மீண்டும் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது தொடர்பான சந்திப்பாக இது இருக்கலாம் என்றும் தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகவில்லை என்றாலும் இந்த சந்திப்புக்கு பிறகு எதற்காக சந்தித்தார்கள், என்னென்ன பேசினார்கள் என்பது தொடர்பான விஷயங்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தமிழக அரசியலில் பார்க்கப்படுகிறது.